அருமையாக விடிவெள்ளி தெரியுது பார்த்துங்க. காலையில் 5:30க்கே விடிவெள்ளி அழகாக பார்த்தாச்சு. சூரிய உதயத்திற்கு முன்னாடியே விடிவெள்ளி வந்துடும். கொஞ்சம் லேட்டானால் கூட வெள்ளியை பார்க்க முடியாது. ஆனால் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். வெளி தனியாக தெரியும். பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நம்ம விடிவெள்ளி தரிசனம் பண்ணிவிட்டு சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம அழகாக வாசலில் கோலம் போடலாம். இந்த கோலம் பாருங்கள். இந்த கோலம் பச்சரிசி மாவில் போட்ட அந்த கோலனால் அழகாக குருவிகள்லாம் வரும். நம்ம வீட்டில் கிராமத்துலாம் போடும்போது நல்லா சாணி தெளித்து அதெல்லாம் பச்சரிசி கோலம் போட்டோம்னா எறும்புகள் வரும், கட்டெரும்புகள் வரும். இது வரும்போது இந்த மாதிரி உயிர்கள் சாப்பிடுகின்ற போதே நமக்கு அது அன்னதானத்துக்கு ரொம்ப உயர்வானதுங்க. காலையிலே நம்ம அன்னதானத்தை அழகாக நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வாசலில் அழகாக பூ உருளி வச்சு அதில் விளக்கேற்றுங்க. 2 பக்கம் வாசலில் பாவை விளக்கு வைங்க. இல்லை ஒரு பக்கம் பாவை விளக்கு வச்சாலும் பரவாயில்ல. 2த்தையும் பாவை விளக்கு வச்சு ஏற்றியாச்சு. நேராக நம்ம அடுப்படிக்கு போய் ஓம் ஸ்ரீம் எழுதிட்டு நல்ல வாடுப்படியில் கேஸ் ஸ்டவை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போட்டு அன்னபூர்ணி ஒரு தட்டில் வச்சு அங்கே அழகாக நம்ம இன்றைக்கி விளக்கேற்றணும். அழகாக அருமையாக இருந்துச்சு. பார்க்கவே அம்சமாக இருந்துச்சு. ஏன்னா அடுப்படியில் தான் நம்ம மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுறாங்க. அதேமாதிரி அன்னபூர்ணி தாயாரை வச்சு நம்ம இந்த அட்சய தீர்த்தி கும்பிடும்பொழுது அவ்வளோ நிறைவாக இருக்குங்க. பக்கத்துலேயே அம்மிக்கல் வச்சுருப்பேன். அவங்களுக்கும் ஒரு விளக்கு ஏற்றி நம்ம வச்சாச்சு. அங்கே அடுப்பில் இருக்க எல்லா அம்சமே தாயாரினுடைய அம்சம். இந்த உப்பு ஜாடி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த உப்பு ஜாடியில் விளக்கேற்றி வைக்கும்போது எவ்வளோ நிறைவாக இருக்குது பாருங்கள். இங்கே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இடமே அடுப்படி தான். அதனால் இந்த உப்பு ஜாடி பக்கத்துலேயே அதே மாதிரி எங்கே துவரம் பருப்பு இருக்கும், அஞ்சரை பெட்டி இருக்கும், அதே மாதிரி சால்ட் உப்பும் இருக்கும், ஊறுகாவும் இருக்கும், எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அழகாக விளக்கேற்றி வச்சு நம்ம கும்பிட்டுட்டோம். அந்த இடத்துல ஒரு தாயார் ஃபோட்டோவும் வச்சுருப்பேன். அதனால் இன்றைக்கி அட்சய திருதி அன்றைக்கி நம்ம இங்கேயே விளக்கேற்றி நிறைவாக கும்பிட்டாச்சு. அதற்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அச்சு வெல்லம் நான் வச்சுருப்பேன். அதை நம்ம அச்சு வெள்ளத்தை நம்ம கிரில் அப்படி வச்சுட்டோம்னா அது அழகாக பொடியாக எறும்புகள் எவ்வளோ சாப்பிடுது பார்த்தீங்களா. நம்ம ஏற்கனவே குளத்தில் சாப்பிட்டுச்சு. இப்போ அச்சு வெல்லம் சாப்பிடுது. அதுக்கப்புறம் நம்ம எப்போ மாதிரி புறாவுக்கு நம்ம கொஞ்சம் கம்போ சோளமோ சாதமோ ஏதாவது போட்டால் அதுவும் சாப்பிடும். தண்ணி உப்பா பக்கத்தில் ஊற்றி வைங்க. அதே மாதிரி நான் பண்ணிட்டு வருகின்ற போது நம்ம பல்லியும் பார்த்தாச்சு, எதேச்சியே பார்த்தாச்சு பாருங்கள். அதான் நம்ம நல்ல விஷயங்களை பேசும்போது செய்யும்போது பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் தாங்க. மறக்காமல் நெல்லிக்காய் நிறைய வச்சு தயிர் சாதம் பண்ணி அன்னதானம் பண்ணி கும்பிடுங்க.